தை அமாவாசை அபிராமி பட்டரை பற்றிய என் கண்மணி தாமரை எழுத்து சித்தர் பாலகுமாரன் ஐயா அவர்கள் இயற்றியதிலிருந்து சிந்திக்க இருக்கிறோம். அக்காவுடைய கையிலிருந்து உடம்பின் வெப்பத்தை தாண்டி வேறொரு வெப்பம் இருப்பது தெரிந்தது. அந்த வெப்பத்தினூடே ஒரு அதிர்வு கிளம்பி அபிராமி பட்டர் உச்சந்தலை வழியே உள்ளிறங்கியது. அக்கா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உன்னை தொடுகிறேன் சுப்பிரமணியம். நீங்கள் தொட்ட இடம் கொதிக்கிறது. வெறும் தொடலாக தெரியவில்லையே. நான் உன்னை என்று சொன்னது உன் உடம்பை அல்ல சுப்பிரமணியம். நீங்கள் உள்ளே தொடுவது புரிகிறது அக்கா. அமானுஷ்யமாக இருக்கிறீர்கள். மனுஷ்யம் அமானுஷ்யம் எல்லாம் பாலா திரிபுர சுந்தரிதான். அக்கா, இறை தரிசனம் ஏற்பட்டு விட்டதா உங்களுக்கு? ஆமாம், நடந்து கொண்டிருக்கிறது. புரியவில்லை அக்கா. ஒரு முறை இறை தரிசனம் ஏற்பட்டு விட்டால் மறுபடி அது தோன்றிக்கொண்டே இருக்கும். நாம் விரும்பிய போதும் வரும், விரும்பாத போதும் வரும். அக்கா, எனக்கு இது ஏற்பட வேண்டுமே. உன்னை இழந்து விடு சுப்பிரமணி, இது நடக்கும். அக்கா, நான் குடும்பத்தை உதறிவிடட்டுமா? எதற்காக சுப்பிரமணியம்? இறை தரிசனம் பெறுவதற்கு. நீ யாரோடு இருந்தாலும் தனிதான் சுப்பிரமணியம். நீ தனியாக இருப்பதை உணர்ந்து கொண்டால் யாரோடு வேண்டுமானாலும் இருக்கலாம். இல்லறம் சுமையல்லவா? இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இல்லறத்தை துறப்பது துறவல்ல, அகந்தையை துறப்பதே துறவு. மற்றதெல்லாம் வெளிவேஷங்கள். அகந்தையை துறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இல்லறத்தை துறப்பது. ஆனால் இல்லறத்தை துறந்ததையே கர்வமாக்கி கொண்டால் இல்லறம் துறந்தது தவிர வேறு எதுவும் மிச்சமில்லை. எதையோ துறக்க எதுவோ உட்டிக்கொள்ளும். எல்லோரையும் நேசிக்கத்தான் இல்லறத்தை துறப்பது. இல்லாளை வெறுத்துவிட்டு எல்லோரையும் நேசிப்பது எத்தனை அறிவீனம். அதிர்ஷ்டவசமாக சுப்பிரமணியம், உன் வாழ்க்கை, உன் தொழில் இறை தேடுதலை ஒட்டியே இருக்கிறது. இதில் பூரணமாக ஈடுபடுகிற போது இறையருள் சமீபிக்கிறது. அடக்குமுறையோ வன்முறையோ இருந்தாலொழிய இல்லறத்தை விட்டு வெளியேற வேண்டாம். உன் வீடு இனிமையானது சுப்பிரமணியம். நீ எங்கேயும் போக வேண்டாம். இல்லறத்தை இறை விஷயமாக மாற்று. இந்த நிமிடத்திலிருந்து எது செய்தாலும் இறை உணர்வோடு செய். உன்னையே பார்த்து கொண்டு இரு. ஒருவேளை எங்கேனும் இது கண்டு நீ பயப்படலாம். சாதாரண மனிதனாக நின்று பார்க்கும்போது ஒரு பதட்டம் ஏற்பட்டு விடலாம். மனம் மேலும் கீழுமாய் அலைமோதலாம். இறைவன் சோதிக்கிறானோ என்று அச்சப்படலாம். அந்த நேரம் நான் உன் அருகே இருப்பேன். இந்த உலகம் உன்னை மிரட்டுகிற போது உன்னை காபந்து செய்வேன். சுப்பிரமணியம், எது குறித்தும் கவலைப்படாதே. வேறெங்கும் அலையாதே. திருக்கடவூர் போ. நீ பிரகாசிக்கிற நேரம் வந்துவிட்டது. எழுக எழுக ஞாயிறு போல் எழுக. சந்திர சூரியன் இருக்கும் வரை வாழப்போகிறாய். சுப்பிரமணியம், உனக்கு அழிவில்லை. அபிராமி கண்பட்டவனுக்கு அழிவே கிடையாது.